Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த புண்ணியஸ்தலம் திரேதாயுகத்துல ஸ்ரீ சீதாராம விவாகம் நடந்த இடம். அந்த விவாக மண்டபம் இங்க இருக்கு. இந்த விவாக மண்டபத்துல தான் திரேதாயுகத்துல கிட்டத்தட்ட 14,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சீதா ராமச்சந்திர பிரபுவுக்கு விவாகம் நடந்தது. சீதாராம விவாகம் நடந்த பொழுது திரேதாயுகத்துல ஜனக மகாராஜா ஸ்வர்ணத்துல மணி மண்டபம் ஸ்வர்ண மணிகளால் ரத்தினங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை கட்டினாராங்க. 15 நாளைக்கு 105 கிலோமீட்டர் பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய மித்திலையை சுற்றி நடக்கக்கூடிய அந்த வரம் கிரிவலம் சொல்லுவோம் இல்லையா, நதிவலம் கிரிவலம் மாதிரி மித்திலையை சுற்றி வலம் வரக்கூடிய அந்த பரிக்கிரமா அந்த இங்கிருந்து தான் ஆரம்பிக்குமா. அந்த பரிக்கிரமா எல்லாரும் செய்வாங்க, அது இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வருடமும் ராம் சீதா விவாகம் கோலாகலமா நடைபெறும். நேபாளில் அதில் மிதிலாபுரியுடைய தரப்புல நம்ம எல்லாரும் வரவேற்கிறாங்க. அவங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ்செல்வம் சுந்தரமூர்த்தி, உதவி பேராசிரியர். இன்றளவும் பல கோயிலில் கடவுள் உருவ சிலைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதனால என்ன ஒரு பலன், அந்த திருமணத்தில் நம்ம பார்க்கறதுனால என்ன பலன் என்பதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம்.
கோவிலில் வந்து பல சிலைகள் இருக்குது. அந்த சிலைகளுக்கு வந்து நம்ம திருமணம் ஏற்படும். அந்த சிலைகள் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடுகள் பண்ணி நிறைய உரு ஏற்றி அதுக்கு பல மந்திர ஒலிகள் வந்து ஏற்றுவார்கள். இப்போ பல ஆயிரம் மக்கள் வந்து சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த மந்திர வழிபாடுகள் வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகள் வந்து ஏற்படும். எதிர்மறையான எண்ணங்கள் போக்கி நேர்மறையான எண்ணங்கள் வந்து நிறைய ஏற்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிலைகளை வந்து நம்ம தொடர்ந்து வழிபடும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து ஒரு திருமணம் ஒரு திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து கோவிலில் இருக்கிற சிலைகளை பார்த்து எப்படி வழிபாடுகளும் சடங்குகளும் நம்முடைய பண்பாடுகள் பாரம்பரியம் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வந்து கடந்த மே மாதம் 8ஆம் தேதி வந்து நடைபெற்றது. ஒரு ஜனவரி மாதத்துலேருந்தே எனக்கு ரொம்ப ஆர்வம். இந்த டைம் வந்து மதுரைக்கு போகணும், மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஜனவரி மாதத்துலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். டிக்கெட் எப்படி கிடைக்கும் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து என்னோடய ஃபேக்கல்ட்டிக்கிட்டே இருந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டுருக்கேன். எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை டிக்கெட் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், அது குலுக்கல் முறையில் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம எல்லாரும் கைவிட்டுட்டாலும் யார்கிட்ட போய் கேட்போம், அந்த கடல்கிட்ட தானே போய் கேட்போம். அப்போ நான் மீனாட்சி அம்மன் கிட்டே வேண்டிட்டேன், கண்டிப்பாக உங்களோட திருக்கல்யாணத்தில் வந்து நான் கலந்துக்கணும் அப்படி சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். அதன் பிறகு ஒரு திருக்கல்யாணம் வந்தது. மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு முன்னாடியே மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் திருக்கல்யாணம். எப்பவுமே வருஷம் நான் போவேன், இந்த வருஷமும் போனேன். அப்போ அந்த நேரத்துலேயே நான் வேண்டிக்கிட்டேன் நல்லபடியாக இதே போல் மதுரையில் நடக்கிற மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் நான் கண்டிப்பாக கலந்துக்கணும். அங்கே வந்து உங்களை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரை வந்து நான் உங்களை வழிபடணும், உங்களை நான் பார்க்கணும், திருக்கல்யாணம் பார்க்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒருத்தர் வந்து சொன்னார், இல்லை இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேவும் வந்துச்சு, நான் அப்ளை பண்ணி குலுக்கல் முறையில் ஒரு 50,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 50,000 பேரில் எனக்கும் வந்து கிடச்சிது. அப்படி கிடச்சி டிக்கெட்லாம் வாங்கி ஆதார் கார்டு காமி என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்போ நான் மதுரைக்கு வந்து போகிறதுக்கு தயாராகிட்டேன். அப்படி போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படி சொன்னேன். நான் மீனாட்சி அம்மனுடைய பெருமையும் மதுரையினுடைய பெருமையும் பற்றி சொன்னேன். அப்போ கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க, நான் பெங்களூரில் இருந்தேன் அந்த டைமில். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் சொன்னாங்க எங்களுக்காக வேண்டிக்கோங்க, எங்களுக்கும் திருமணம் நடக்கணும், ஏஜ் ஆகிட்டே இருக்குது, நல்ல வரன் வரணும் அப்படி சொன்னாங்க. அதே போல் நான் மதுரை போய் சென்றடைஞ்சேன். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நான் நாளைக்கு திருக்கல்யாணம், அதுக்கு முன்னாடி நாள் வரையும் நான் ரொம்பவே நல்லா இருந்தேன். திருக்கல்யாணம் அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஃபீவர் வந்து 101க்கு மேலே இருந்தது, இருமலும் வந்து நிற்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு, இதையும் எப்படியாச்சும் திருமணம் பார்த்துணும் அப்படி சொல்லிட்டு காலையில் 5 மணிக்குள்ளே எழுந்து லைனில் நின்று திருக்கல்யாணம் உள்ள கோவிலில் போயிட்டு அந்த ஃபீவர் எப்படி தான் போச்சுன்னு தெரியல, ஃபீவர் சுத்தமாக இல்லை, இருமலும் நின்றுடுச்சு. நல்லபடியாக மீனாட்சி திருக்கல்யாணம் பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார் பேரும் சொல்லி எல்லாருக்காக வேண்டி நிறைய பேர் வந்து தன்னுடைய திருமாங்கலை கயிறு வந்து நிறைய பேர் மாற்றிக்கிட்டாங்க. தன்னுடைய கணவன் வந்து நல்லா இருக்கணும், வருஷம் இதே போல் திருமாங்கலை நாங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். புதுசாக திருமணம் ஆனவங்களும் வந்து அந்த கணவனே வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து திருமாங்கலை கட்டி விட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப அன்பை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து குங்கும பிரசாதம் கொடுக்கறது, எல்லாருக்கும் வேண்டிய உணவுப் பொருட்கள் கொடுக்கறது. நீங்கள் அந்த தெரு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய உணவுப் பொருட்கள், என்னென்ன பொருட்கள்லாம் மங்கள பொருட்கள் இருக்கோ மாறி மாறி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ஒரு குங்குமம் நிறைய வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப வந்து பெங்களூர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்க எல்லாருக்கும் வந்து அந்த மாங்கலை சரடு இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் நம்புவீங்கன்னு தெரியல, மறு மாதம் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி இது மாதிரி எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஒருத்தவங்க வந்து நேர்லேயே பார்த்து சொன்னாங்க, எனக்கு வந்து அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நல்ல மாப்பிள்ளை வந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்களும் அதே போல் தான், எனக்கு திருமணமே வந்து நடக்க போகுது இன்னும் 2-3 மாதத்துல அப்படின்னு. இது என்னால் நான் ரொம்ப நம்பவே முடியல. அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்த இடம் வந்து மதுரை அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோவிலையும் வந்து ஒவ்வொரு மூர்த்தங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தில் நம்ம கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த திருக்கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் நம்ம வாங்கி தரலாம். மஞ்சள், குங்குமம், வளையல், மஞ்சள் சரடு, அந்த கோவிலுக்கு பூ, மாலை என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுத்து நாம் அந்த திருக்கல்யாணத்தை கலந்து கொண்டு நமக்கு வேண்டிய எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக இது நடைபெறும். அதுதான் வந்து எல்லா திருக்கல்யாணத்துடைய தாற்பயமாக கருதப்படுகிறது.
முதல்ல வந்து திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கல்யாணமாக உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. மதுரையை வந்து மீனாட்சி அம்பிகை வந்து ஒரு மனித பிறவி எடுத்து அவங்க வந்து பல ஊர்களை வந்து வெற்றி அடைந்து சிவபெருமானை வந்து திருமணம் பண்ணாங்க. அவங்க எப்படி திருமணம் பண்ணாங்கன்னா சாதாரணமாக திருமணம் பண்ணல. இப்போ வந்து ஒரு பேச்சு விளக்கில் இருக்கும், உங்கள் வீட்டில் வந்து மதுரையா இல்லை சிதம்பரமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா மதுரைனா வந்து அந்த வீட்டில் வந்து பெண்ணுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். சிதம்பரம் அப்படின்னு கேட்டால் ஆணினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மதுரையில் வந்து மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாணம் வந்து கோலாகலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ சிவபெருமானா அந்த திருமணத்துக்கு வராரு. எப்பவும் போல் மாப்பிள்ளை பார்ப்பது, பெண் பார்ப்பது, இருவரும் வந்து மாலை மாற்றிக்கிறாங்க. அந்த திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து நடைபெறுகிறது. எப்போவுமே வந்து ஒரு திருமணம்னா வந்து எல்லா விஷயமும் நல்லபடியாக போகும், ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதே போல் தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்பிகை வந்து சிவபெருமான் கிட்ட கேட்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க விருந்து சாப்பிட்றதுக்கு, ஆனால் உங்கள் சைட்லேருந்து ஒரே ஒருத்தர் தானே வந்திருக்காரு அப்படி சொல்லலாம். குண்டோதரன்னு ஒருத்தர் வந்திருப்பார். அப்போ மீனாட்சி அம்மன் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கிண்டலாக வந்து சொல்லுவாங்க. அப்போ சிவபெருமான் சொல்லுவார் வந்து குண்டோதரா நீ போய் சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. அப்போ குண்டோதரன் என்ன பண்ணுவார், உட்காந்து பல லட்சம் லட்டுகள் பல உணவுகள் வந்து சாப்பிடுவார். அப்போ அந்த எல்லாத்தையும் சாப்பிட்டது வந்து செரிமானம் ஆகாமல் வந்து என்ன பண்ணுவார், தண்ணி தாக அதிகமாக எடுத்துரும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வைகை நதியை வந்து முழுமையாக வந்து குடிச்சிருவார். அப்போ வந்து மீனாட்சி வந்து மன்னிப்பு கேட்பாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தவறுதலாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தான் வந்து பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் வந்து திருக்கல்யாணம் நடக்கும். அந்த டைமில் வந்து பத்மாவதி வீட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, A to Z கொடுத்துருப்பாங்க. தங்கம், வைரம், வைடூரியம், எல்லா பொருட்களும் என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் இருக்கோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்து இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டில் சைடில் இருந்து வகுலாதேவி கேட்பாங்க, பெருமாளுடைய அம்மா வந்து கேட்பாங்க, கருவேப்பிலை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ கருவேப்பிலை வைக்க மறந்துட்டுமே இல்லையே அப்படின்ட்டு அவங்க வெட்கப்பட்டு தலை குனிவாங்க. இது எதுக்காக அப்படி சொல்ல வர அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஆணவத்தை விடுத்து நம்ம கிட்ட என்ன பொருள் இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்ம தற்பெருமை பேசக்கூடாது. தற்பெருமை பேசாமல் நம்ம அதை கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த தெய்வ திருமணங்கள் வந்து நமக்கு உணர்த்துகிறது. தெய்வத்தினுடைய சிலைகளுக்கு வந்து திருமணம் பண்ணுறாங்க. அதன் பார்ப்பதுனால என்ன பலன், அதில் கலந்துக்கிறதுக்கான என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 1400 வருடங்களுக்கு முன்பாக ராமர் சீதை திருக்கல்யாணம் நடந்த இடம் வந்து இப்போ தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த புண்ணியஸ்தலம் திரேதாயுகத்தில் ஸ்ரீ சீதாராம விவாகம் நடந்த இடம். அந்த விவாக மண்டபம் இங்கே இருக்குது. இந்த விவாக மண்டபத்தில் தான் திரேதாயுகத்தில் கிட்டத்தட்ட 14,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சீதா ராமச்சந்திர பிரபுவுக்கு விவாகம் நடந்தது. அந்த விவாக மண்டபம் இருந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு இங்கே வந்திருக்கோம். जय सीताराम। जय सीताराम। ये प्राचीन श्री सीताराम विवाह मणि मंडप से जाना जाता है। जब भगवान का विवाह हुआ तो सीताराम विवाहम நடந்த பொழுது திரேதாயுகத்தில் ஜனக மகாராஜா ஸ்வர்ணத்தில் மணி மண்டபம் வந்து ஸ்வர்ண மணிகளால் ரத்தினங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டபத்தை கட்டினாராம் விவாகம். அதனால வந்து इसका नाम क्या है? इसका மணி மண்டபம்னு அழைக்கப்படுகிறது இந்த இடம். இந்த இடத்துல தான் விவாகம் நடந்த இடம். ஸ்ரீ சீதாராம சந்திரமூர்த்தி பிரபாகருக்கு திரேதா யுகத்தில் விவாகம் நடந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். हमारे इधर मिथिला में विवाह होते तो 2 मंडप बनते हैं। अभी भी हमारी इधर प्रथा चल रही है। இவர்களுடைய அந்த சம்பிரதாயப்படி 2 மண்டபம் பண்ணுவாங்களாம். ஒரு மண்டபத்தில் வந்து கன்னியாதானம் முதலிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்குமா. இன்னொரு மண்டபத்தில் அந்த யக்ஞம் ஹோமம் அதெல்லாம் வந்து நடக்குமா. அதே மாதிரி இப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த மண்டபுக்கு கன்னியாதான மண்டபம்னு பேர். இதில் இந்த இடத்துல தான் விதி விதானங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் தான் திரேதா யுகத்தில் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரமூர்த்திக்கு விவாகம் நடந்தது. இந்த இடத்துல தான் வந்து விவாகம் நடந்ததுனால மணி மண்டபம்னு ஜனக மகாராஜாவால் கட்டப்பட்ட மண்டபங்கிற மணி மண்டபம்னு அழைக்கப்படுகிறது. जब भगवान आए थे विवाह के लिए तो जो कुंड है सामने का उसमें जनक जी महाराज ने चरण धोकर के विवाह के लिए लाए गए. बैसरनी सागर
வைசர்ணி சாகர்னு ஒரு குண்டு இங்கே குளம் இருக்குது. விவாகத்திற்கு வந்தபோது ஜனக மகாராஜா நம்மளுடைய சம்பிரதாயப்படி அவருடைய மணமகனுடைய நம்முடைய வந்து பாதத்தை வந்து அங்கே இது பண்ணி அபிஷேகம் பண்ணி அங்கே பாதுகை அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்த இடம் அது. வைசர்ணி சாகர்னு சொல்லிட்டு அந்த குளம் வந்து இங்கே தான் இருக்குது. पंडित जी जय सीताराम, ये मंदिर की विशेष महत्व क्या है, ये बता दीजिए आप। ये मंदिर का महत्व है, ये मिथिला धाम का मिथिला बिहारी परिक्रमा जो हमारे इधर 15 दिन का होता है, उसका जो शुरुआत होता है यहीं से शुरू होता है। जो 15 दिन का परिक्रमा 105 किलोमीटर का होता है. 15 நாளைக்கு வந்து ஒரு 105 கிலோமீட்டர் வந்து பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய மித்திலையை சுற்றி நடக்கக்கூடிய அந்த வரம் கிரிவலம் சொல்லுவோம் இல்லையா, நதிவலம் கிரிவலம் மாதிரி மித்திலையை சுற்றி வலம் வரக்கூடிய அந்த பரிக்கிரமா வந்து அந்த இங்கேருந்து தான் ஆரம்பிக்குமா. அந்த பரிக்கிரமா எல்லாரும் செய்வாங்க, அது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். अब हम लोग आशा करते हैं कि साल साल आइए. ஒவ்வொரு வருடமும் வந்து ராம் சீதா விவாகம் கோலாகலமாக நடைபெறும். நேபாளில் அவங்களுடைய தரப்பில் மிதிலாபுரியுடைய தரப்பில் நம்ம எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க. அவங்க இங்கே தான் வந்து ராமர் சீதா ஊர்வலம் வந்து உற்சாகமாக அந்த 15 நாளைக்கும் வந்து பரிக்கிரமா நடக்கும். அந்த ஒரு விசேஷத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. कितना जीवजी बोलेंगे, जलेश्वर और जलेश्वर कलानेश्वर जलेश्वर सिरेश्वर सप्तेश्वर 4 महादेव. இங்கே 4 மகாதேவ மந்திர் இருக்கு. இந்த 4 மகாதேவ மந்திரை சுற்றி இங்கே 15 நாளைக்கும் இங்கே சீதா ராமச்சந்திரனோட அந்த டோலி எடுத்துட்டு இங்கே வந்து ஊர்வலம் பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய வலம் வருவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்தையும் சுவாகதம் சொல்லி வரவேற்கிறாங்க இவங்க எல்லாரும். परिक्रमा भगवान की जय, परिक्रमा भगवान की जय, राम सीता परिक्रमा भगवान की जय, जय, मिथिला बिहारी भगवान की जय, जय, जय माता। எங்கே கல்யாணம் நடந்தாலும் இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. சீதா கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே, இந்த பாட்டை நீங்கள் கேட்காத இடமே இருக்காது. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்றது, அவ்வளோ ஒரு சிறப்பு பெற்றது வந்து சீதை ராமருடைய திருக்கல்யாணம். இந்த கல்யாணமே ஒரு சற்று வித்தியாசமாக தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல முறையில் நடந்த ஒரு கல்யாணம். ஒரு முறை வந்து விஸ்வாமித்திரரோட வந்து எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க. லக்ஷ்மணரும் ராமரும் வந்து ஒரு வழியாக போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு தண்டோர சவுண்டு கேட்குது. என்ன அந்த பக்கம் தண்டோர சவுண்டு கேட்குது அப்படின்னு அவங்க பார்க்கும்பொழுது, அப்போ அந்த தண்டோர அடிக்கிறவர் வந்து சொல்கிறாரு, எவனாலேயும் வந்து வில்லை வந்து உடைக்கவே முடியாது, எவன் ஒருத்தர் வந்து இந்த வில்லை உடைக்கிறானோ அவனுக்கு தான் வந்து என்னோட பொண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அந்த மகாராஜா சொன்னதா வந்து இவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து இவங்களுக்குலாம் வந்து கோவம், என்ன ஒரு ஆணவ பேச்சு, என்ன யாராலையும் உடைக்க முடியாத, சரி ஒரு வழி தான் பார்த்துடலாமே, சரி போய் பார்க்கலாம், நம்ம கண்டிப்பாக அதை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஜனக மகாராஜா வந்து அப்படி ஒரு ஆணவ குணம்லாம் அவருக்கு கிடையாது. இவங்க வந்து சற்று தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜனக மகாராஜா என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மகளுக்கு வந்து ஏற்ற ஒரு கணவன் அமையணும் அப்படின்னு நினைப்பேன். எல்லா ஒரு அப்பாவும் நினைக்கிறது, எல்லா ஒரு அம்மாவும் நினைக்கிறது அவரும் வந்து நினச்சிருக்காரு.
அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மூவரும் வந்து போகிறாங்க, அங்கே நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த அரசவைக்கு வந்து போனால் பல ராஜாக்கள் பல அரசர்கள் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ரீராமர் வந்து எப்படி நடந்து போகிறாருன்னா, அப்படியே ரொம்ப ஒரு கம்பீரமாக சிங்க நடையோட 1000 சூரியன் பிரகாசத்தோடு அப்படியே நடந்து போகிறாரு. நடந்து போயிட்டு எல்லாருமே வந்து அவளை காத்துட்ருக்காங்க, யார் அந்த வில்லை வந்து இது பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு. இந்த வில்லுக்கு வந்து ஒரு தனி ஒரு கதையே இருக்குது. அதை வந்து நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வில்லு வந்து சிவதனுசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜனக மகாராஜா வந்து சிவபெருமான் கிட்ட வரம் பெற்று கிடைத்த ஒரு வில்லு. ஏன் இந்த வில்லுக்கு வந்து எல்லாருமே அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லை வந்து ஒரு 8 பேர் வந்து ஒரு 8 சக்கரம் கொண்ட வாகனத்தில் தான் வந்து தள்ளி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் தூக்க முடியாது. சீதை வந்து அவங்களுடைய சின்ன வயசில் என்ன பண்ணுறாங்க, அவங்க தோழிகளோட விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அந்த ஒரு காய் மட்டும் என்ன பண்ணிடுதுன்னா தவறி வந்து இந்த ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அந்த பெட்டி கீழே போயிடும். அப்போ அந்த பெட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, அசாதாரணமாக அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நகர்த்தி வச்சுருவாங்க. அந்த பெட்டியில் என்னது பார்த்தீங்கன்னா, இந்த சிவதனுசு வில்லு இருந்தது. அப்போ ஜனக மகாராஜா வந்து முடிவு பண்ணுவார், இவ்வளோ ஒரு வலிமை பொருந்திய பெண்ணாக இருக்கிற நம்ம பெண்ணுக்கு யார் வந்து இந்த வில்லை வந்து தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவார். அதே போல தான் அதை ஞாபகம் வச்சு தான் இந்த வந்து தண்டோரை வந்து விட்டதெல்லாம். ராமபிரான் வந்தாச்சு. அப்போ வந்து சீதை வந்து என்ன பண்ணுறாங்க, தனக்கு யார் வந்து மாப்பிள்ளையே வர போகிறாங்கன்னு அவளோட இருக்காங்க. அப்போ ராமரை வந்து பார்த்தாங்கணும். இந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்துருவோம், மாப்பிள்ளையை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணும், ஒரு மொபைல் நம்பர் வாங்குவோம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம், இல்லை இன்ஸ்டா ஐடி வாங்குவோம், இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுவோம். ஆனால் சீதை என்ன பண்ணுறாங்க, ராமரை பார்க்கணும். ஆனால் அவங்க பார்க்குறத வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைட்டாக வந்து தன்னுடைய வலையில் வந்து அசைச்சு தன்னுடைய வலையில் வந்து சரி செய்கிற மாதிரியே வந்து ராமபிரானை பார்ப்பாங்க. அதே போல் வந்து தன் தலையில் வச்சுருக்க பூவை வந்து சரி செய்கிற மாதிரி ராமபிரானை பார்ப்பாங்க. ராமபிரான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், வில்லை தூக்கிடுவார். ஃபஸ்ட்டு ஜனக மகாராஜா சொன்னது என்ன, யார் வந்து வில்லை தூக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி. வில்லை தூக்கணுன்னு இந்த அரசவையில் இருக்கிற அத்தனை ராஜாக்களும் தலை குனிஞ்சிட்டாங்க. என்ன நம்மளால தூக்க முடியல, ராமபிரான் தூக்கிட்டாரு. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்து ராவணனும் வந்து இந்த வில்லை வந்து தூக்கிறதுக்கு வந்திருப்பார். சுயம்பரத்துக்கு நிறைய பேர் வந்தாங்க. ராவணனும் வந்து அந்த இடத்துல இருந்தார், சுயம்பரத்தில் இருந்தார். ஆனால் ராவணனுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம்னா, இவங்க கூட போட்டி போட்டு நான் அந்த வில்லை தூக்கி தான் என்னுடைய தைரியத்தை காமிக்கணுமா, அப்படி ஒரு போட்டி எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு அவர் விலகிட்டார் அதுல இருந்து. ராமபிரான் என்ன பண்ணுறாரு, தூக்கணுன்னே அரசவையில் இருக்க அத்தனை ராஜாக்களை வந்து தலை குனிஞ்சிட்டாங்க. சீதைக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஒரு அப்படியே புன்முறுவல் செய்கிறாங்க. ஐயோ தன்னுடைய கணவர் வந்து கணவனாக வரப்போகிறவர் வந்து இப்படி தூக்கிட்டார் அப்படின்ட்டு. எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க, ஓகே அடுத்து வந்து அவர் வந்து அம்பு தான் எய்த போகிறாரு, வில்லை தூக்கிட்டாரு, நான் ஏற்றி அம்பு தான் எய்த போகிறாரு. ஆனால் ராமனும் என்ன பண்ணுறாரு, அந்த வில்லை அப்படியே 2ஆக உடைச்சிடுறாரு. உடச்ச உடனே அப்படி ஒரு சந்தோஷம் ஜனக மகாராஜாக்கு. உடனே வந்து திருமண ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் திருமண ஏற்பாடு பண்ணும்பொழுது ராமபிரான் சரின்னு சொல்லலை. என்ன சொன்னான்னா, என்னுடைய பெற்றோர்கள்கிட்ட நான் அனுமதி கேட்டு அதன் பிறகு திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமபிரான் என்ன பண்ணுறாங்க, தசரதன் கிட்ட சொல்லி அதன் பிறகு எல்லாரும் பேசி சம்மதிச்சு அதன் பிறகு தான் இந்த திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. இந்த திருமண ஏற்பாடு நடக்கும்பொழுது சீதை வந்து இப்போது சமீப காலத்தில் வந்து அம்பானியோட ஒரு வருடத்துக்கு முன்னாடி அம்பானியோடைய திருமணம் வந்து நடந்தது. அது உலகம் ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்துச்சு. அம்பானியோட திருமணமே இப்படி நடக்கும்போது அந்த காலத்தில் சீதையும் வந்து மிகப்பெரிய ராணியாக இருந்தவங்க, ராஜவம்சத்தில் பிறந்தவங்க. ராமரை வந்து ராஜவம்சத்தில் பிறந்தவங்க. அவங்களுடைய திருமணம் வந்து அப்படி ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது. எல்லோரோட முன்னிலையும் நடத்தப்பட்டது. தங்கம், வைரம், வைடூரியன்னு அப்படி பல பொருட்களால் வந்து அவங்க அலங்கரிக்கப்பட்டு அந்த திருமண ஏற்பாடு நடந்தது. அப்போ ராமபிரானும் அலங்கரிக்கப்பட்டு வந்துட்டார், சீதையும் வந்துட்டாங்க. சீதை எப்படி வராங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு மங்களகரமான உடை அணிந்து அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு, ஒரு அன்னம் வந்து எப்படி நடந்து வருமோ அது போல் அந்த அன்னம் போல் அவங்க நடந்து வராங்க. அப்போ இருவருடைய கையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சு ஒரு கணவன் மனைவியாக வந்து உறுதி அளிக்கிறாங்க. எப்பவுமே வந்து ஒரு திருமணம் அப்படின்னு ஏற்படுனா மாங்கல்ய தாரணத்தை விட அந்த பாலிகிரகணம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஜனக மகாராஜா வந்து தன்னுடைய மகளை வந்து ராமபிரானுக்கு வந்து மனைவியாக வந்து ஏற்றுக் கொடுக்குறாரு. தசரதனுடைய வந்து மருமகளாகவும் அந்த சூரிய வம்சத்தினுடைய மருமகளாக வந்து சீதை வந்து போகிறாங்க அப்படி சொல்லி பாணிகிரகணம் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு திருமண வைபமாக கருதப்படுது. அது நடந்தால் தான் திருமணம் நடந்து முடிஞ்சுதான் வந்து ஒரு அர்த்தமாக கருதப்படுது. இப்படி வந்து பல சிறப்புகள் ஏற்பட்டது வந்து சீதை ராமருடைய திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு மங்கள் நிகழ்வு வந்து நடந்த அந்த இடத்துக்கு வந்து நாமும் போகும்போது என்ன நடக்கணும், ஒரு நல்ல எண்ணத்தோடு போகணும். நம்ம என்ன மோட்டிவோடு போகிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம ஒரு செல்வம் வேணுமா, இல்லை ஒரு நல்லது நடக்கணுமா, இல்லை நம்ம வீட்டிலே இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் அது ஏற்படும். அப்படின்றது தான் இந்த தெய்வ திருமணங்களும் இந்த சீதை ராமருடைய திருக்கல்யாணம் வந்து நம்மளுக்கு வலியுறுத்துது.
அது மட்டும் அல்லாமல் பல கோயிலில் வந்து இந்த திருமணம் வந்து நடத்துவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்முடைய பெற்றோர்களுக்கு வந்து 60, 70, 80ஆம் திருக்கல்யாணம் வந்து நம்ம பண்ணுவோம். அப்படி ஒரு சிலரால் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதவங்க வந்து இந்த திருக்கல்யாணம் பார்க்கும்போது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு திருக்கல்யாணம் பண்ணதை நினச்சி அப்படி சந்தோஷப்படுவாங்க. அது ஒன்று. மற்றொன்று, நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கோ இல்லை மகனுக்கோ வந்து திருக்கல்யாணம் இதே போல் திருமணம் நடைபெறணும், இதே போல் நல்ல வரன் அமையணும், ராமர் போல ஒரு பையன் அமையணும், இல்லை சீதை போல ஒரு பெண் அமையணும், இல்லை மீனாட்சி போல ஒரு பெண் அமையணும், சிவபெருமான் போல சொக்கநாதர் போல ஒரு மணமகன் அமையணும்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிப்பாங்க. கண்டிப்பாக அந்த வேண்டுதலை வந்து நிறைவேறுது. அது கண்கூட நம்ம இந்த காலகட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.